முத்துக்குமரன் இந்த 100 நாட்கள் பிக் பாஸ் தமிழ்ல இப்ப இதுவரைக்கும் 100 நாட்கள் அந்த 100 நாட்கள்ல முத்துக்குமரன் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட பாடங்களை அவருடைய நன்னடத்தைகளின் மூலம் பல இளைய சமுதாயத்துக்கு படிப்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரனின் வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மட்டுமல்லாம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு வெளிச்சமா அமைய போகின்ற நாள் தான் 19 ஜனவரி 2025. 18ஆம் தேதியே நியூஸ் வெளியில வந்துடும். ஆக்சுவலா 17 வெள்ளிக்கிழமையே நமக்கு நைட் நிகழ்ச்சி நிரல் கையில வந்துடும். நம்ம சொல்லிடுவோம், ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம், கவலை வேண்டாம். சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்ப என்ன அப்படின்னா விசக்கிருமிகள் என்னத்தை பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னா, மக்களே ஒன்னே ஒண்ணுதான், நம்ம உண்மையா இருந்தோம்னா நேர்மையா இருந்தோம்னா அப்படியே ராஜா மாதிரி நம்ம ஸ்டைல்ல முதல் நாளே சொன்னோம்ல, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். எல்லா சீசனும் நான் ரிவ்யூ பண்ணிக்க எல்லா வருஷம் இதைத்தான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் டே சொல்லுவேன், அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு உண்மையான நபருக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள, நேர்மையாக இருக்கிற நபருக்கு சப்போர்ட் பண்ணிக்கலையோ, இல்லை நம்ம நேர்மையாக இருக்கக்குள்ளேயோ எந்த பயமும் இருக்காது, எந்த கள்ளக்கவடமும் பண்ண தேவையில்லை. ஆனால் சௌந்தர்யா போன்ற பித்தலாட்டம், பொய், பொறுக்கித்தனம், எச்சத்தனம் இப்படியான விடயங்கள் பண்ணுற நபராக இருந்தாலோ, அல்ல அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களாக இருந்தாலோ நிறைய விடயங்கள் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய காசுகள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். நம்மளும் ஒரு நபருக்கு, எப்படிப்பட்ட நபருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த நபரை போல நம்ம மாறிடுவோம். இப்போ முத்துக்குமரன் போன்ற நேர்மையான நபருக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவர் பண்ற விடயத்தை மக்களிடம் சொன்னாலே அந்த நேர்மையை மக்கள் வின் பண்ண வைப்பார்கள். ஆனா இந்த சௌந்தர்யா போன்ற பொய், பித்தலாட்டம், எச்சத்தனம் பண்ற ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணா அந்த நபர் வீட்டுக்குள்ள பண்ற மாதிரி பொய், பித்தலாட்டம், எச்சத்தனம், ரவுடித்தனம் இப்படியான விடயங்களை தான் வெளியில பண்ண வேண்டியிருக்கும். அப்படித்தான் இப்ப கூட பண்ணி கொண்டிருக்காங்க சௌந்தர்யாவோட PR டீம். சரிங்களா, மொழி தாண்டி பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது முத்து அவர்கள் பெட்டி எடுத்துட்டாராம், 50,000 ரூபாய் காசு இப்போ முத்துக்கு போயிருக்காம், அப்படின்ற மாதிரி வட சொல்றானுங்க. ஆக்சுவலா சௌந்தர்யா தான் பட்டி எடுத்துட்டு போறாங்கன்ற மாதிரி கதை. சரி, அது என்ன விடயம் என்று பார்த்தலாம். அடுத்தது சத்யா சொன்ன விடயத்தை அப்படியே மாத்தி ஒரு நெகட்டிவ் PR பண்ணி கொண்டிருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுத்துருவோம். சரிங்களா, ஓகே. அடுத்தது இந்த சீசன் 8ல நம்மளை போன்ற மக்களுக்கும் சரி, இல்ல விஐபிகளுக்கும் சரி, சினிமா நட்சத்திரங்களுக்கும் சரி, இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் இருப்பவர்களுக்கும் சரி, பெரிய பெரிய பதவிகள் இருப்பவர்களும் சரி, இதற்கு முதல் பிக் பாஸ் சீசன் தமிழ் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கும் சரி, முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ராஜு அவர்கள் சீசன் 5 வின்னர், அவர் முத்துக்காக வருகின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பணப்பெட்டி, அதாவது இந்த பணப்பட்டி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வைக்கிறாங்க அப்படின்றது தகவல். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றாங்க. டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல வின் பண்ற அடிப்படையில அதோட காசு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்ன்ற பேர்ல இப்ப சில பேர் இருப்பாங்கல்ல, குக் பண்ணைக்குள்ள என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் போட்டா இது டேஸ்டா வரும்னு போடுவாங்க. கடைசியில் நார்மலாக பண்ணியிருந்தா கூட டேஸ்ட்டாக வந்திருக்கும், அங்கே மிக்ஸ் பண்ணதாங்க குப்பையாக போயிடும், டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அப்படிதான் ஏதாவது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, இல்லை யாரை பணப்படி எடுக்க வைக்கிறதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி அருண், தீபக் பெட்டியை எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்கள எவிக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அப்போது பெட்டி யாருக்கு எடுக்க வைக்க போகிறாங்க, பவித்ராவையா இல்லை விஷாலையா? விஷால் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாருக்கு இந்த பெட்டி, அதற்கான முயற்சிகள் அப்படின்னு தெரியல. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ்ல ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ உள்ளுக்குள்ள கொடுக்குற டாஸ்கை வின் பண்ண அமௌண்ட் ரீச் ஆகும். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 18 லட்சம் வந்தோடனே உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் அந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்களே யாரு பெட்டி நீங்க கொண்டு போக போறீங்க அப்படின்னு யாராவது சொன்னா அந்த நபருக்கு கொடுக்கலாமா? இப்போ ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்கல்ல பேசி, யார் டிசர்விங் அப்படின்னு, அப்படிதான் வைக்க போறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. உருப்படியா பண்ணா நல்லா இருக்கும். பட் முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு ஒண்ணுதான், அந்த பணப்பட்டி 25 லட்சம் 50 லட்சம் வச்சா கூட முத்துக்குமரன் அவர்கள் அந்த பெட்டியை எடுக்க மாட்டாரு. ஸோ ஏன்னா நிறைய விடயங்கள், நிறைய வீடியோக்கள் வரும், முத்து பட்டி எடுத்தார், முத்து பட்டி எடுத்துட்டு போயிட்டார், முத்துவை விட்டானார் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வரும், நிறைய மெமீதிகள் வரும். அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிருங்க. கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் பெட்டியில கை வைக்க மாட்டார். சரிங்களா, முத்துக்குமரன் அவருடைய மன தைரியத்தை எப்படி நம்புறாரோ அதே போல தாய் தந்தை சொல்ல அவர் நம்புறாரு. அவங்களுடைய அப்பா அம்மா உள்ளுக்குள்ள போனோடனே எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால முத்து அவர்கள் பெட்டி மீது கை வைக்கவும் மாட்டாரு. முத்துவ பெட்டி எடுக்க வைக்க யாராலும் முயற்சிகள் முடியாது. சரிங்களா,
இது உறுதியான தகவல். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், பிக் பாஸ்ன்றது ஒரு சாதாரண ஷோ இல்லை, த பிகெஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. இப்போ சௌந்தர்யா போன்ற நபர்களை எல்லாம் தொப்துடிகளை விட்டா கூட அது அந்த ஷோக்கு அவமானம், அந்த மேடைக்கு அவமானம், அசிங்கம். ஒரு அழகான மேடையில குப்பை இருக்கிற மாதிரி. அப்போ பிக் பாஸ் டீமுக்கே வந்து இந்த இது ஒன்று இருக்கு. இவ்வளவு நாளும் ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த பாருங்க, கன்னட, தெலுங்கு, மராத்தி, ஹிந்தி இவங்களுடைய பிஆர் கால்கள் எல்லாம் விழுந்து செலவு பண்றாங்க லட்சக்கணக்கில். அப்ப அங்க இருக்கிற பிஆர்கள் இந்த மாதிரி பத்தி பேசிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஷோவும் வந்து அங்க போகும். அது டிஆர்பி வரும் இல்ல. அதாவது அங்கிருந்து இங்க ஒருத்தங்க இவங்க ஹாட்ஸ்டார் ஆப்புக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு தான், சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி விட்டு வச்சிருக்காங்களே தவிர மற்றும்படி அவங்களுக்கே தெரியும் இது ஷோக்குள்ள இருக்கே தகுதி இல்லை அப்படின்னு. மேபி வெள்ளிக்கிழமையில வந்து இந்த சௌந்தர்யாவை கூட பட்டி எடுத்துட்டு போக வைக்கலாம். இது வந்து கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான், சரிங்களா? இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிஆர் டீம் வந்து பண்ற நெகட்டிவ் பிஆர் வேலை. சத்யா ஜெஃப்ரி உழுகுல வந்திருந்தாங்க. இல்லை சத்யா அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் பாராட்டி தான் சொல்லியிருப்பாங்க, முத்து உன்னை கொண்டாடுறாங்க, உனக்கு வந்து பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க, அண்ணன் வாரார் அண்ணன் போறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் ஒரு பாராட்டி தான் சொன்னார். ஆனால் இந்த நெகட்டிவ் பிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா, உடனே வந்து ஜெஃப்ரி வந்து முத்துவை கலாய்த்தார் அப்படின்னு போட்டு சில எஃபெக்ட் வந்து போடுவாங்க மூஞ்சில. இப்போ நம்ம முகம் இப்படி இருக்கீங்களோ சும்மா இருக்கும், இதுலயே வந்து ஒரு லைட் எஃபெக்ட் ஏதாவது போட்டால் நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து இப்போ பேசக்குள்ள ஒரு விடயத்தை இதில் மட்டும் ஒரு லைட் அடித்தா இதில் எனக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு நக்கல் மாதிரி இருக்கும். அப்படியான விடயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சும்மா பண்ண மாட்டாங்க மக்களே. அதுக்கு அப்புக்கெல்லாம் காசு இருக்கு. இவ்வளவு தூரம் வேண்டாம் செலவழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு. ஸோ 28 லட்சத்துக்குள்ள இதுக்குள்ளேயும் காசு போயிருக்கும், ஒரு 10-15,000 கிட்ட, சரிங்களா? அட கடவுளே. ஸோ இது ஒன்று, சத்யா அவர்கள் முத்துவை பொழுதுதான் சொன்னாரே தவிர அவர் வந்து நக்கலெல்லாம் அடிக்கல. இந்த சௌந்தர்யோட பிஆர் கூட தான் வழக்கம் போல பண்ணுது. சுனிதா கிட்ட எத்தனை செருப்படி வாங்கினாலும் அந்த அம்மாவுக்கு ரோசம் வராது. சரி, ஓகே, இதோட விடயம். அடுத்த கடைசியான விடயம் என்ன அப்படின்னா, ராஜு ஜெயமோகன் அவர்கள். கண்டிப்பா ராஜு அவர்கள் வந்து ஒரு யூனிக்கான வின்னர், பெஸ்ட் என்டர்டெய்னர். இத்தனை சீசன்ல வந்ததுலையுமே ராஜு பாய் வந்து பெஸ்ட் என்டர்டெய்னர். ஸோ அவருக்கு ஃபேவரட்டான ஒரு போட்டியாளர்னா முத்து தான். அவரும் பல இடங்கள்ல முத்துவை பற்றி பெருமையா சொல்லியிருக்காரு, முத்துக்குமரன் ரசித்திருக்கார் அப்படின்றது. நம்ம ராஜு அவர்களுக்கு சீசன் 5ல சப்போர்ட் பண்ணியிருந்தோம். முதல் நாளே நம்ம சொல்லி அடிச்சோம், ராஜு தான் இந்த சீசன் 5ஓட வின்னர் அப்படின்னு. சொன்ன மாதிரி அது நடந்துச்சு. எல்லா சீசனுமே நம்ம சொல்றது அது நடக்கும், சரிங்களா? சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள ராஜு அண்ணா அவர்களுமே வந்து வழியில முத்து தான் என்னுடைய ஃபேவரட்னு பல பேருக்கு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆர்மி பேச்சை வந்து முத்துவை கொண்டாடி இருந்தன. ஸோ இப்போ வருகின்ற தகவல் படி ராஜு அவர்கள் அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு அவரும் அந்த படத்தோட டீமும் உள்ளுக்கு வர்றாங்க அப்படின்ற தகவல். வெறித்தனமா வெயிட்டிங். அதில் நம்ம சேனல்ல ராஜுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ கொண்டாடுவோம், சரிங்களா? இது ஒரு அப்டேட் மக்களே. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.